நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் திறமையில் கவனம் செலுத்தி பாருங்கள், செயற்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக வாய்ப்புகள் உங்களை துரத்தி வரும். தொடர்ந்து கௌரவ அதிதி உரையை வழங்க வருகிறார் தினகரன் வாரமஞ்சரி செய்தித்தாள் தலைமை ஆசிரியர் செந்தில் வேளாவர். உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். முனா பியூட்டி அகாடமி நிறுவனத்தின் முக்கியஸ்தர், முதல்வர், பணிப்பாளர் முனா அவர்களே, மற்றும் இன்றைய விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கொழும்பிலே இருந்து வருகை தந்துள்ள புரவலர் ஹாசிம் உமர் அவர்களே, ஏனைய அதிதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உண்மையில் முனா அகாடமி நிறுவனத்தின் கடந்த ஆண்டு நடைபெற்ற விழாவிலே கொழும்பிலே BMACH பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்ற விழாவிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த விழாவிலே புரவலர் ஹாசிம் உமர் அவர்களும் கலந்து கொள்வதாக இறுதி நேரம் வரை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்றைய ஒரு திங்கட்கிழமை அவரது அலுவலகத்தில் பணிப்பாளர் சபை மீட்டிங் இருந்தது. அது முடிந்ததும் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார். ஆனால் அந்த கூட்டம் தொடர்ச்சியாக சென்றபடியால் அவரால் அந்த கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் அவர் தனது வாழ்த்துக்களை அன்று தெரிவித்திருந்தார். இன்று இவ்வளவு தூரம் தான் கடந்த வருடமும் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் திருமதி முனா அவர்களின் அழைப்பினை ஏற்று இன்று கலந்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் முனா பியூட்டி அகாடமி நிறுவனத்தின் சேவைகளை நான் கடந்த பல வருடங்களாக அறிவேன். கடந்த 7 வருடங்களாக அவர்கள் தன்னிகரற்ற சேவையை ஆற்றி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருந்து கொண்டு இலங்கையின் 4 திசைகளிலும் தமது சேவையை இந்த இளம் கலைஞர்கள், இளம் ஆசிரியர்கள், இந்த அழகு கலையிலே தம்மை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து எண்ணங்கொண்ட இளம் பெண்கள், மகளிருக்கு அவர்கள் இந்த பயிற்சியை அளித்து அவர்களை இந்த நாட்டிலே அழகுக்கலை ஆசிரியர்களாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட இங்கே 20 மாணவிகளுக்கு இந்த பயிற்சி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள்